بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் தலாதத்துல் உசூல் வ அதில்லத்துஹா என்ற நூலை படித்து வருகின்றோம். அதனுடைய அர்த்தத்தை புரிவதற்கு முயற்சிக்கின்றோம். நாம் இந்த பாடங்களிலே பெரிதாக விளக்கம் சொல்வதில்லை, உள்ளடக்கத்தை மாத்திரம் தெளிவுபடுத்துகின்றோம். அந்த வகையில் இது மூன்றாவது பாடம். ஒவ்வொன்றும் சிறிய பாடங்களாக அமைந்திருக்கின்றன. முஅல்லிஃப் அவர்கள், நூலாசிரியர் சொல்கிறார்கள், அடுத்ததாக இன்னொரு விடயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இஅலம் அர்ஷதக்கல்லாஹு லிதாஅதி أن الحنيفية ملة إبراهيم أن تعبد الله وحده مخلصا له الدين. اعلم அறிந்துகொள், أرشدك الله لطاعته, அல்லாஹு தஆலா அவனை வழிபடுவதற்கு உனக்கு வழிகாட்டுவானாக என்று ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஏற்கனவே 2 இடங்களிலும் நூலாசிரியர் மாணவனுக்கு பிரார்த்தனை செய்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்திலும் அர்ஷதக் அல்லாஹ், அல்லாஹ் உனக்கு வழிகாட்டுவானாக, லிதாஅதிஹி அவனை வழிபடுவதற்கு என்று பிரார்த்தனை செய்துவிட்டு எதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அன்னல் ஹனீஃபியத, ஹனீஃபியா என்பது மில்லத இப்ராஹீம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமான ஹனீஃபியா என்றால் என்ன என்பதை பற்றி அவர்கள் சொல்ல வருகிறார்கள். அதாவது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துக்கு பெயர் ஹனீஃபியா. இப்ராஹிம் நபி அவர்கள் ஹனீஃபாக இருந்தார்கள் என்பது எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி நூலாசிரியர் சொல்கிறார்கள், அன்னல் ஹனீஃபியத மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் ஹனீஃபியா என்பது அன் தஅபுதல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹுவை மாத்திரம் நீ வணங்குவது, முஹ்லிஸன் லஹுத்தீன், அவனுக்கு மார்க்கத்தை இஹ்லாஸாக தூய்மைப்படுத்தியவனாக, அவனுக்கு மாத்திரம் அந்த வணக்கத்தை, தீனை, தீன் என்பது மார்க்கம் அல்லது வணக்கம் அல்லது வழிபாடு, இந்த வழிபாட்டை, வணக்கத்தை, மார்க்கத்தை அல்லாஹுக்கு மாத்திரம் தூய்மைப்படுத்தியவனாக, அவனை மாத்திரம் நீ வணங்குவதுதான் ஹனீஃபியா என்ற இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். وَبِذَلِكَ أَمَرَ اللَّهُ جَمِيعَ النَّاسِ, இதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். இதையே தான் அல்லாஹு தஆலா அனைத்து மனிதர்களுக்கும் ஏவி இருக்கின்றான். ஒவ்வொருவரும் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுவோடு வேறு எவரையும் இணையாக்க கூடாது. வஹலகஹும் லஹா, இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை படைத்திருக்கிறான். அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் படைத்ததுடைய நோக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவதற்காக, அல்லாஹு தஆலாவை இபாதத்திலே ஊர்மைப்படுத்துவதற்காக என்ற செய்தியை நூலாசிரியர் சொல்லிவிட்டு அதற்குரிய ஆதாரத்தையும் சொல்கிறார். கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லியிருப்பதை போல, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ, நான் ஜின்களையும் இன்ஸ் மனிதர்களையும் படைக்கவில்லை, இல்லா லியஅபுதூன், இல்லா லியஅபுதூனி, என்னை வணங்குவதற்காகவே அன்றி. அங்கே ஒரு யா இருக்கும், ஹதுவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை. அப்போ நான் மனிதரையும் ஜின்களையும் படைத்திருப்பதற்குரிய நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இங்கே என்னை வணங்க வேண்டும் என்பதுடைய அர்த்தம் என்ன? வமஅனா யஅபுதூனி, யஅபுதூனி என்பதுடைய என்னை வணங்க வேண்டும் என்பதுடைய அர்த்தம் என்ன என்றால், யுவஹிதூனி, என்னை ஊர்மைப்படுத்த வேண்டும், என்னை மாத்திரம் அவர்கள் வணங்க வேண்டும், வேறு எவரையும் வணங்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே வமஅனா யஅபுதூனி யுவஹிதூனி. وأعظم ما أمر الله به التوحيد, أعظم ما أمر الله به, அல்லாஹு தஆலா ஏவியதில் மிக அஅதம், மிக வலுப்பமானது, மிக முக்கியமானது, மிக பெரிய விடயம் அத்தௌஹீத், ஏகத்துவம்.
அல்லாஹுவை ஊர்மைப்படுத்துவது. எனவே அல்லாஹு தஆலா நிறைய விடயங்களை ஏவி இருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு, உண்மை பேசுதல், நேர்மையாக நடத்தல், இப்படி நிறைய விடயங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் இந்த கட்டளை அல்லாஹு தஆலா ஏவிய விடயங்களிலே மிகப்பெரியது, மிக ஆழமானது அத்தௌஹீத், ஏகத்துவம். இதுதான் முதன்மையானது, இதுதான் மிக முக்கியமானது. தௌஹீத் என்றால் என்ன? வஹுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதஹ், இபாதத்தை கொண்டு அல்லாஹுவை இஃப்ராத், ஓர்மைப்படுத்துவது, அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது. அதாவது இபாதத்திலே அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது. இதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய தௌஹீத். இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு இட்டிருக்கின்ற கட்டளைகளிலே மிக முக்கியமான கட்டளை, அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது, அவனை தௌஹீத் செய்வது. வஅஅظமு மா நஹா அன்ஹு அஷ்ஷிர்க், அல்லாஹு தஆலா நஹா அன்ஹு, தடுத்ததுல மிக ஆபமானது, மிக பெரியது, மிக முக்கியமானது, மிக வலுப்பமானது, மகத்தானது எது என்றால் அஷ்ஷிர்க், இணை வைத்தல். எனவே அல்லாஹ் தடுத்ததில் மிக பாரதூரமானது எது? அஷ்ஷிர்க், இணை வைத்தல். தௌஹீதுக்கு மாற்றமானது, அல்லாஹுக்கு இன்னொருவரை இணையாக்குவது அஷ்ஷிர்க். வஹுவ தஅவத்து கைரிஹி மஅஹு, ஷிர்க் என்பது தஅவத்து கைரிஹி மஅஹு, அவன் அல்லாதவர்களை, கைரிஹி மஅஹு, அவனோடு சேர்த்து, தஅவா என்ன செய்வது? அழைப்பது. அல்லாஹு தஆலா அல்லாதவரை அல்லாஹுவோடு சேர்த்து அழைப்பதுதான் ஷிர்க். எனவே ஷிர்க்கில் மிக முக்கியமானது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. வத்தலீலு கௌலுஹு தஆலா, இதற்குரிய ஆதாரம் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீர்கள். அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை நூலாசிரியர் சொல்றார், பாருங்க. فَإِذَا قِيلَ لَكَ مَا الْأُصُولُ الثَّلَاثَةُ الَّتِي يَجِبُ عَلَى الْإِنسَانِ مَعْرِفَتُهَا, போது மேலே சொன்னது ஹனீஃபியா என்றால் என்ன என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஹனீஃபியா என்பது அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது, அது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம். அதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் கட்டளையிட்டதிலே மிகப்பெரிய விடயம் அதுதான். அதற்கு எதிரான ஷிர்க்கு தான் அல்லாஹு தஆலா தடுத்ததிலே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயம் என்பதையும் சொல்லிவிட்டு, அடுத்ததாக இப்போதுதான் நூலாசிரியர் அவருடைய நூலுக்கு இருக்கக்கூடிய தலைப்புக்கு வருகின்றார். அதிலே நாங்கள் பார்த்தோம் என்ன தலைப்பு? நூலுடைய ஸலாஸத்துல் உசூல், 3 அடிப்படைகள். இப்போதுதான் இந்த தலைப்புக்கு வந்திருக்கின்றார், முக்கியமான விடயத்தை சொல்ல போகிறார். ஃபஇதா கீல லக, உம்மிடம் கேட்கப்பட்டால், உனக்கு சொல்லப்பட்டால், மல் உசூலு ஸலாஸ, 3 அடிப்படைகள் என்றால் எவை என்று உம்மிடத்தில் கேட்கப்பட்டால், என்ன 3 அடிப்படை? அல்லதி யஜிபு அலல் இன்சானி மஅரிஃபத்துஹா, மனிதனுக்கு வாஜிபாகுமே மஅரிஃபத்துஹா, அதை அறிவது, அதை அறிந்து கொள்வது மனிதனுக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய 3 அந்த அடிப்படைகளும் அல்-உசூலு ஸலாஸா எவை என்றும் இடத்தில் கேட்கப்பட்டால், ஃபஇதா கீல லக் ஃபகுல், நீ சொல், மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹ், அல்லாஹ் அடியான், அப்தன் அடியான், ரப் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வது, வதீனஹு, மேலும் அடியான் தன்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வது, வநபியஹு, இன்னும் தன்னுடைய நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வது. இதுதான் ஒரு அடியான் அறிய வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள். இதுதான் கபரிலே கேட்கப்படக்கூடிய 3 கேள்விகள். மஅரிஃபத்துல் அப்தி ரப்பஹு வ மஅரிஃபத்துல் அப்தி தீனஹு வ மஅரிஃபத்துல் அப்தி நபியஹு. இதற்கு பிறகு நூலாசிரியர் இதிலே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தெளிவுபடுத்துவார்.